வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அண்ட் ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் 2024 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னையிலேருந்து நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் ஒவ்வொரு டென்யூருக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன். இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு நம்ம சேமிக்கிறதுக்கான சிட் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன் என்ன, சோவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் பற்றி இந்த மாதிரி நிறைய கோல்டு ரிலேட்டட் வீடியோஸும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேமிக்கிற பணம், நம்ம ஒவ்வொரு மாதமும் சேமிக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சிறு சேமிப்பு திட்டங்கள் எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸும் போட்டிருக்கோம். அண்ட் மற்ற பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான தான் பார்க்க போகிறோம். ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதுக்கான கால்குலேஷன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் நமக்கு என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th செப்டம்பர் 2024 அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, இல்லை ரெனுவல் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்டு நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பேசிக்கான கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டெபாசிட் டைப், அதாவது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறதே நம்ம ஒரு முறை மட்டும் டெபாசிட் செஞ்சு அதுலேருந்து வட்டியை வருமானமாக பெறக்கூடிய திட்டங்கள் தான் ஃபிக்ஸட் டெபாசிட். இது எல்லா பேங்க்ஸ்லையுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன் டைம் உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் அதை டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் ஒருத்தர் எத்தனை எஃப்டி அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். மினிமமாக வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும் எஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கும் கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். 3 கோடிக்கும் மேலேயும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்க் டெபாசிட்டாக கன்சிடர் ஆகும் அண்ட் அதுக்கான வட்டி விகிதங்கள் வந்து வேரி ஆகும். ஸோ 3 கோடிக்கும் கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்டு சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கூடுதல் வட்டியும் தராங்க ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்கறத விட. டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன். ஸோ நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதுக்கு வந்து டிடிஎஸ் கட்டாயம் பிடிப்பாங்க. நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச்சில் உங்களுக்கு கிடைக்கிற வட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதிலேருந்து 10% இன்ட்ரெஸ்ட்லேருந்து 10% வந்து டிடிஎஸ் அமௌண்ட் பிடிப்பாங்க. அண்டு நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கம்பல்சரி நாமினேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன் ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அதுவும் அவைலபிளாக இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிற பணத்தை பொறுத்து நமக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அப் டு 90% வரைக்கும் நமக்கு நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்லேருந்து லோனாக கிடைக்கும். அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக இப்போ அவைலபிளாக இருக்குது. 3 விதமான ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவில் அவைலபிளாக இருக்குது இந்த மந்த்து. அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுமே நான் வந்து கீழே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு டென்னோருக்கு சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படி நினச்சிங்கனாலும் நம்ம வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ண முடியும். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. அதை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இப்போது இதில் என்னென்ன டென்னர்ஸ் இருக்குது, ஜென்ரல் பப்ளிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அது எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா % பெர் ஆனம்கானது.
7 நாள்லேருந்து 14 நாள் வரைக்குள்ள நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா 4.25% வட்டி கிடைக்கும். சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 4.75%, அதாவது 0.5% வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கூடுதலாக கிடைக்குது. 15 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு 4.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 5% வட்டி கிடைக்கும். 46 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.5% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 6% வட்டி. 91 நாள்லேருந்து 180 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.6%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.1% வட்டி தராங்க. 181 நாள்லேருந்து 210 நாள் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.25% வட்டிக்கு தராங்க. அண்ட் 211 நாள்லேருந்து 270 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.25%லேருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 6.75% வரைக்கும் வட்டி தராங்க. அண்டு 271 நாள்லேருந்து லெஸ் தென் 1 இயர், ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் வந்து 6.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 7% வட்டி கிடைக்குது. அண்ட் இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் 333 டேஸ் அண்ட் 360 டேஸ், ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஃப்டிஸ். நான் முன்னாடியே சொன்னேன் 3 ஸ்பெஷல் எஃப்டி வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டென்னூரில் வந்து அந்த 2 எஃப்டி வந்து வருது, 333 டேஸும் 360 டேஸும். ஸோ அந்த நாள் இல்லாமல் மற்ற டேஸ்க்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் 333 டேஸ் 333 டேஸ்க்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு 7.15% கொடுக்குறாங்க, 7.15, அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.65% கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டி எல்லாமே பார்த்திங்கன்னா குறுகிய காலத்திலே நமக்கு அதிக வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ஷார்ட் டைமாக இன்வெஸ்ட் பண்ணோம் அண்ட் அதில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணுன்றவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 360 நாளுக்கான ஸ்பெஷல் எஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.10%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.60% வட்டியும் கிடைக்குது. ஒரு வருஷம் நீங்கள் எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு 6.85% ஜென்ரல் பப்ளிக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% தராங்க. அண்டு 399 399 நாளுக்கான எஃப்டி, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஃப்டி. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.3%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.8% கொடுக்குறாங்க. இருக்கிற டென்யூர்லேயே இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வட்டி வந்து கிடைக்கிது. அண்டு 3 ஸ்பெஷல் எஃப்டி இருக்குதுன்னு சொன்னேன், அந்த 3த்துலேயுமே அதிகமான ஸ்பெஷல் எஃப்டி, அதாவது அதிக வட்டி தரக்கூடிய ஸ்பெஷல் எஃப்டின்னு பார்த்திங்கனாலும் இந்த 399 நாளுக்கானது தான். அண்டு ஒரு வருஷத்துக்கு மேலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க இந்த 399 டேஸை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% வட்டி தராங்க. அண்டு 2 வருஷத்துக்கு மேலேருந்து 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.15%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.65% வட்டி தராங்க. 3 வருஷத்துக்கு மேலேருந்து 5 வருஷம் வரைக்கும் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5%, சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 7.15% வட்டி தராங்க. இந்த 5 வருஷம், அதாவது 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 0.65% வந்து கூடுதலான வட்டி கிடைக்குது. அதே மாதிரி அபோவ் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு மேலேருந்து 10 வருஷம் வரைக்கும் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதே 6.5% தான். பட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 7.5%, கிட்டத்தட்ட 1% வந்து கூட வந்து சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கும் இந்த ஸ்பெஷல் அந்த டென்யூருக்கு மட்டும் 5 வருஷத்துக்கு மேலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே. ஸோ இதுதான் வட்டி விகிதங்கள் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். அதாவது இப்போது ஸ்பெஷல் எஃப்டிஸை தவிர்த்து இந்த 3 ஸ்பெஷல் எஃப்டியை தவிர்த்து ஜென்ரலாக ரெகுலராக இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதிக வட்டி தரக்கூடிய டென்னர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலேருந்து 3 வருஷம் வரைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து 7.15 7.65 அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிது. ஸோ இதுக்கான கால்குலேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வட்டி கிடைக்கும் அண்டு நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோன்னா அப்போ எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம எஃப்டிக்கு வந்து மெச்சூரிட்டி அப்பவும் வாங்கிக்கலாம், இல்லை மந்த்லி குவார்ட்டர்லி இயர்லி அந்த மாதிரியும் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். பட் மெச்சூரிட்டி அப்போ அந்த டேஸ் முடிஞ்ச அப்புறம் வாங்குகிறோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைக்கும். ஏன்னா நமக்கு கிடைக்கிற வட்டி அதுலேயே சேர்ந்துட்டு வருது இல்லையா. ஸோ அதுக்கும் வட்டி கிடச்சிட்டே வரதுனால கொஞ்சம் அதிகமான வட்டி வந்து கிடைக்கும். அண்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கான டெபாசிட் பீரியட், இதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜென்ரல் சிட்டிசனுக்கும் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கும் எவ்வளோ அப்படின்ட்டு, இல்லை நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கு ஜென்ரல் பப்ளிக் எவ்வளோ வட்டி கிடைக்குது, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
ரூ. 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 வருஷத்துக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் ரூ. 2,368 கிடைக்கும். இதுவே சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அதே ரூ. 10,000 உங்களுக்கு ரூ. 2,552 கிடைக்கும். அண்ட் ரூ. 25,000 டெபாசிட் பண்ணுறப்போ ஜென்ரல் பப்ளிக் ரூ. 5,922 சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 6,381 வட்டி கிடைக்கும். ரூ. 50,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 11,844 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 12,762 கிடைக்கும். ரூ. 1,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 3 வருஷத்தில் ஜென்ரல் பப்ளிக்கு வட்டி மட்டும் ரூ. 23,689 சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 25,524 வட்டியாக கிடைக்கும். ரூ. 3,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப வட்டி மட்டும் ஜென்ரல் பப்ளிக்கு ரூ. 71,068 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 76,574 கிடைக்கும். ரூ. 5,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு ரூ. 1,18,448 கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 1,27,623 கிடைக்கும். ரூ. 7,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு ரூ. 1,65,827 வட்டியாகவும் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 1,78,673 கிடைக்கும். அண்ட் ரூ. 10,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு ரூ. 2,36,896 வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 2,55,247 வட்டியாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த கால்குலேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.